வாழைத்தண்டு சட்னி செய்ய போகிறேன். ஆண்களுக்கு நல்ல சிறுநீரக கற்கள்லாம் கிடைக்குமாங்க. அதனால் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சுப்பாங்க. தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 3 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, பல்லாரி, வத்தல், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப தேவையான வத்தல், அப்புறம் வாழைத்தண்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணி மோரில் வந்து ஊற வச்சுக்கணும். 3 தக்காளி, ஸ்டவ் ஆன் பண்ணி வெங்காயம், பச்சை மிளகாய், வத்தல், கருவேப்பிலை, அப்புறம் வாழைத்தண்டு இதெல்லாம் எண்ணெயை ஊற்றி முதல் லேசாக நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில், இதோட நம்ம இந்த உளுந்து, கடலைப்பருப்பு, இஞ்சி, பூண்டு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, பெரிய தக்காளினா 2 தக்காளி போதும், சின்ன தக்காளினா ஒரு 3 தக்காளி போட்டு இதை நல்லா மசிய வச்சு ஆற வச்சு அரைச்சிட்டு வரணும். தக்காளி தண்டு எல்லாம் வதங்கிச்சு. கொஞ்சோண்டு புளியை போட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி தாளிச்சுக்கணும். ஆறட்டும், ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். வாழைத்தண்டு சட்னி அரைச்சாச்சு. இதை நம்ம தாளிக்க போகிறோம். அடுப்பில் சட்டி காய வச்சாச்சு. தாளிக்கு தேவையான எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சு வச்சுட்டு கருவேப்பிலை, இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை நல்லா சேர்த்துடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாழைத்தண்டு சட்னி. வாழைத்தண்டு பிடிக்காதவங்க, சின்ன குழந்தைகள்லாம் சாப்பிடாது. அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், இப்படி தண்டை வந்து சட்னி அரைச்சி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாழைத்தண்டு. அதனால் நீங்கள் குழந்தைகளுக்கு வச்சு கொடுங்க. இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக இருக்குது. நீங்களும் வீட்டில் வச்சு செஞ்சு சாப்பிடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேரி மீடியா அஃபிஷியல். உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை என்கிட்ட கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்கிற பதில் சொல்கிறேன். இந்த சட்னி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வாழைத்தண்டை என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனை இல்லாமல் செஞ்சு பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு இவ்வளோ நாள் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.